இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் இந்த ஆலயத்தில் இவ்வளவு கூட்டமாக மகிழ்ச்சியாக பார்ப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக வந்திருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி! கவலையோடு வந்திருக்கிறேன், வேறு வழியே தெரியல, அதனால் வேதனையோடு வந்திருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. என்ன வேதனை உங்களுக்கு? என்ன வேதனையோடு வந்திருக்கீங்க? குட்டி பிள்ளையெல்லாம் காதில் கேட்டுட்டு சொல்லணும், சரியா? காதில் கேட்காம அலே இல்லையா அலே இல்லையான்னு சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பெரியவங்க சொல்லாதீங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்கள். நல்ல பிள்ளையெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நல்லா கேட்டுட்டு சொல்லு. கெட்ட பிள்ளையெல்லாம் சொல்லு, பிரைஸ் தி லார்ட். அவன் வம்புக்குனே வீம்புக்குனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீ என்னன்னாலும் சொல்லியா? நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பிள்ளைகளே, கடவுள் நம்மளை எல்லாம் அந்த இடத்திற்கு இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதே பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதனால் ஆண்டவரை நம்ம என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம்? ஆல்பர்ட் சாமியை பார்க்க வந்தீங்களா? என்ன எல்லாம் அப்படியே ஒரு முறைக்கிறீங்க? என்னைய பார்க்க வந்தீங்களா? யாரை பார்க்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம்? ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மகனாகி இயேசு கிறிஸ்து வழியாக அப்பாவை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அதனால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது, பிசாசை பார்க்கக்கூடாது, ஆண்டவர் அப்பாவை நம்ம பார்க்கணும். அப்பாட்ட சொல்லுவோமா, அப்பா நான் அவங்கள பார்க்கணும்ப்பா அப்படி சொல்லுவோமா? சொல்லலாமா? சரி. அப்பா நான் உம்மை காண்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை காண்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். பாடுங்க. அப்பா நான் சூப்பர், நல்லா பாடுறீங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்னமோ சூப்பர் சிங்கருக்கு ஆள் எடுக்க வந்தது போலையும், நீங்கள் சரிகமா பதினில் பாடுறது போலையும் அப்பா நான் உம்மை பார்க்குறேன் அடைச்சிக்கிட்டுலாம் பாட வேண்டாம். நீ காக்கா மாதிரி கத்துனாலும் பரவாயில்ல, நல்லா சத்தமாக மகிழ்ச்சியாக பாடுவோமா? ரெடி 3 ஸ்டார்ட். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை காண்கிறேன், நீரே என் வழி, நீரே என் சத்தியம். சொல்லுங்க. கொஞ்சம் பேர்லாம் அப்படியே வாய மூடிட்டே உட்காந்துருக்கோம். இந்த நல்ல வரி, இந்த நல்ல ஒரு தடவை பாடினீங்கன்னா 2 தடவை ஜெபம் பண்ணுறதுக்கு சமம், அப்படி தானே? அப்போது நம்மக்கிட்டேருந்து இந்த ஜெபம் வெளியில் வரல, ஒரு பிரைஸ் லார்ட் வரல, ஹல்லேலூயா வரல, கடவுளை புகழ்கிறது எதுவுமே வரலன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அவன் சொல்கிறான் வாயை திறக்காத. வெளியில் போனால் நல்லா பேசுவோம், வெளியில் போனால் ஆனால் அவன் அவளை வரும் காஞ்சாச்சால வரும் ஆனால் உள்ளே வந்து ஆண்டவரே இன்னும். அப்போ நம்ம நினச்சிக்கலாம் மனசுக்குள்ளேயே நல்ல முடிவு பண்ணிக்க. ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். சிஸ்டராக இருந்தாலும் சரி, சாமியாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதே தான் பாடம். பிரைஸ் தி லார்ட். பிசாசு யாரை பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். சாமியாரை பிடிக்காமல் விட்டுருமா? சாமியாரை பிடிக்குமா பிடிக்காதா? ஏற்கனவே பிடிச்சி தான் இருக்குது சாமி, எல்லா சாமிக்கும் பேய் பிடிச்சிருக்கு. நம்மளை பிசாசு தொடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம துதிக்கணும். எல்லாம் சேர்ந்து துதிப்போம். நம்ம உடம்பை எதிர்த்து போராடணும். அதனால் நம்ம காதில் வாங்கிட்டு சும்மா பாடுங்க. உங்களை யாரும் செலக்ட் பண்ண போகிறதுக்கு இல்லை, ஆண்டவரை புகழ்றதுக்கு பாடுறோம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். சொல்லுங்க. வெரி குட். நீரே என் ஜீவன் நன்றோ. சொல்லுவோமா? நீரே என் ஜீவன் நன்றோ. அதை சொல்லும் பொழுது ஒரு ஜீவன் வேணும். நீரே என் ஜீவன் அன்றோ. சொல்லுவோம் எல்லோரும். நீரே
அப்பா நான் உம்மை காண்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை காண்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை காண்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, சொல்லுங்க. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன். ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு ஒரு அருமையான நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த நாளில் யாருடைய பெயரால் நம்ம இங்கே கூடி இருக்கிறோம்? வெளியில் அத்த சத்தம் போட்டீங்க, இப்போ பேரையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. யார் பேரால் கூடி இருக்கிறோம்? வானத்து சின்னப்பர் அவருடைய திருவிழாவில் எல்லாரும் கூடி வந்து யாரை இப்போ மாட்சிப்படுத்துகிறோம்? வானத்து சின்னப்பரையா? கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம புனிதர் வழியாக நம்ம அவர் எல்லாரையும் நம்மளால கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எல்லாம் வாங்க, என் பேரால் கூடி வாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரை மகிமைப்படுத்துவோம்? கடவுளை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு வனத்து சின்னப்பர் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன். அவர் ஒரு போராடி இந்த உலகத்தை ஜெயிச்சவர், வெற்றி கண்டவர். அதனால தான் அவர் இன்னைக்கு நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்படி செய்யலாமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, புனிதர்களை நீங்கள் வழிபடுறீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம மேலே குற்றப்படுத்துகிறாங்க இல்லையா? இது செய்யலாமா? நம்ம புனிதர் இப்போ வனத்து சின்னப்பரை வச்சு மாலையெல்லாம் போட்டு அவரை நம்ம வணக்கம் செய்கிறோம். வணங்கலை, அவருக்கு மாட்சி கொடுக்கல, அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அவர் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். அப்படி தானே? இதுதான் நமக்கு திருச்சபை கற்றுக் கொடுக்குற ஒரு அருமையான பாடம். இப்போ இது சரியா? இப்படி செய்யலாமா? அதை சொல்ல தான் சாமி உன்னையே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீ என்னையே கேட்டால் நான் என்ன? இப்படி கேள்வி கேட்குறவளை வச்சு என்ன பாரு வந்ததுலேருந்து இருந்தாலும் எதையோ நோண்டிகிட்டே இருப்பான் போல, கண்டையில் போவேன் அப்படின்னு மனசில் திட்டுறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ரட்சகன். நம்ம பிள்ளைகிட்ட பிடிச்சதே அது ஒன்று தான். இல்லை மனசு திறந்து படக்குன்னு சொல்லிவிடுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் திட்ட மாட்டீங்கன்னு தெரியும். ஃபாதர் வந்து போய் சொன்னார், இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். உண்மையாக சொன்னார். என்னன்னு தெரியல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தப்போ அங்கே ஃபாதர் ஒரு பங்கையில் போய் பிரசங்கம் வைக்க போனோம். அப்போ ஃபாதர் பூசையெல்லாம் முடிச்சுட்டு அறிவிப்பு கொடுக்க வந்தார். இந்தியாவிலிருந்து ஃபாதர் அவர்கள் வந்திருக்கணும். ஃபாதர் அவர்கள் இந்தியாவிலிருந்து இந்த பிரசங்கத்தை கொடுக்கறதுக்காக, இறைவார்த்தையை பகிர்வதற்காக வந்திருக்கிறவர். அவரை நாம் கவனிக்க வேண்டும், அவருக்கு நாம் உற்சாகம் கொடுக்க வேண்டும், அவரை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு ஏன்டா நம்மளை வச்சு இவ்வளோ பேசுகிறார் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் சுகம் நம்முடைய கையில் இருக்கிறது, அவர் பத்திரமாய் ஊருக்கு செல்ல வேண்டும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். எதுக்கு நம்மளை பற்றி சொல்கிறாருன்னு நானும் ரொம்ப. ஆகவே கடையில் விற்கிற பிராய்லர் கோழியெல்லாம் வாங்கி கொடுத்தால் அவர் சுகம் கெட்டுவிடும். அதனால் உங்கள் வீடுகளில் இருக்கிற வீட்டு கோழிகளை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னார். நாட்டுக்கோழிக்கு தான் இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டா அப்படின்னு நினச்சி சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஆயன் மந்தைகளை எப்படி பார்க்குறாரு? மகிழ்ச்சியின் அடையாளமாக பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு ஆயன் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷப்பட்டீங்கன்னா கை தட்டுங்க பார்ப்போம். வெரி குட். இந்த ஃபாதர் வந்ததுலேருந்து எனக்கு சந்தோஷமே இல்லை. அவர்கள் மட்டும் கரங்களை தட்டுவோம். பரவாயில்ல, இதெல்லாம் அணில் குஞ்சு, அதனால் விட்டுருவோம். நீங்களாம் அணில் குஞ்சு, சின்ன பிள்ளைங்க. பாருங்கள், நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த பங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பங்கு இவ்வளவு தூரம் தென்னூரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் வளர்ந்து விசுவாசத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. இதோட போதுமா அப்படின்னா பத்தாது. இன்னும் நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய பிள்ளைகளாக மாறணும்னு தான் வனத்து சின்னப்பர் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா, இன்னும் கொஞ்சம் என்னை போல மாறு. அவர் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக நிற்கிறார். திருவெளிப்பாடு 3:21 பைபிள் வச்சிருக்கிற பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்க, எடுத்து வாசிங்க பார்ப்போம். திருவெளிப்பாடு 3:21 வாசிங்க பார்ப்போம். படார்னு வாசிங்க. யார் வேகமாக வாசிக்கிறா பார்ப்போம்.
நான் வெற்றி பெற்று நாம் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் நான் வெற்றி பெற்று, இயேசு சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல அவரோடு வீற்றிருப்பது போல. நல்ல கவனிங்க, இந்த இறை வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது பிசாசு நம்மளை வெளியில தூக்கிட்டு போயிடுவான். வார்த்தை விதைக்கப்படுது. இப்போ உங்க இதயத்துல விதைக்கப்படும் போது நீங்க இதயத்தை திறந்து வைக்கணும். அப்ப போய் இப்படியே பார்க்கப்படாது. இதயத்தை திறந்து இந்த வார்த்தையை உள்வாங்கணும். பாருங்க, திருவெளிப்பாடு 3:21. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? 3:21 சொல்லுங்க. திருவெளிப்பாடு 3:21 என்ன சொல்லுது? வெற்றியை பற்றி இயேசு பேசுறாரு. நான் வெற்றி பெற்று, அவர் வெற்றி பெற்றுட்டாரு. அதனாலதான் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல. வாசிங்க. வெற்றி பெறும் எவருக்குமே, வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப வனத்து சின்னப்பர் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைஞ்சாரா? அப்ப அவர் எங்க இருக்கிறாரு? திருவெளிப்பாடு. இன்னைக்கு நமக்கு யாராவது வந்து கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா பைபிள் தெரியல. பைபிள் ஏன் தெரியல? நம்ம தான் பைபிளே வாங்கலையே. பைபிளே நம்மக்கிட்ட இல்லை. தேவ பிள்ளைகளை ஏமாந்து போயிடாதீங்க. யாராவது வந்து ஏதாவது உங்களை குழப்புறாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அந்த உரிமையைத்தான் வனத்து சின்னப்பருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம புனிதர்களை மேன்மைப்படுத்துறோம், புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துறோம். திருச்சபை இந்த பாடத்தை அடுத்தவங்க சொல்றாங்கன்றலாம் கேட்காது. திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீ கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த பிள்ளையா இருந்தா இந்த புனிதர்களுடைய வணக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்? அனுமதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதை கடைபிடிக்கிறோம். அப்போ இது தவறு என்று யாரு சொன்னாலும் நீங்க உள்வாங்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவரே புனிதர்களை அவருடைய அரியணையில், வெற்றி பெற்றவர்களை தான் நம்ம புனிதர்கள்னு சொல்றோம். வெற்றி பெற்றவர்கள் எல்லோரையும் அரியணையில் வைத்திருக்கிற போது நாம போய் இவரெல்லாம் மாதாவெல்லாம் யாரு ஒரு பொம்பளை அப்படி சொன்னா எவ்வளவு கஷ்டமான வார்த்தை அது. ஒரு சாதாரண ஒரு மனுஷியை போய் நீ வச்சுக்கிட்டு கும்பிடுறியா, ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு கும்பிடுறியான்னு இன்னைக்கு சில மனிதர்கள் பேசுவது கடவுளுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஏன்னா கடவுள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா தான். ஆமா, என் பிள்ளைங்களாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்களை விட்டுருங்க, பெரியவங்க ஏமாறப்படாது. கொஞ்சம் பேர் என்னைய முறைக்கிறான், இந்த கட்டையில் போகிறவன் ஏமாத்திட்டே இருப்பான் போல இருக்கு, நீ சொல்லவே படாது. ஐயோ, நீ தப்பாவது ஒரு தடவை சொல்லிக்கோ, ஆனால் சொல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இந்த பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சொல்லும் பொழுது கடவுளை மாட்சிப்படுத்துறீங்க. அப்போ ஆவியானவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் நடுவில் நாங்கள் சொல்கிறோம். சில பேர் வாயவே திறக்காமல் உட்காந்துருக்கிறீங்க. யார் வாயை திறக்காமல் உட்காந்துருக்கிறீங்களோ நீங்கள் தான் பிசாசோட டார்கெட்டு. இதுதான் பயன்படுத்தப்படாத ஒரு பாடி. இந்த ஆத்மாக தான் நம்மளுடைய ரெஸ்டிங் பிளேஸு அப்படின்னு உள்ளக்குள்ளே வந்து உட்காந்துப்பான். அவன் வரும்போது ஒன்றை கூட்டிகிட்டு வர மாட்டான், 9 கூட்டிகிட்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த புனிதருடைய இந்த விழாவில் நம்ம என்ன செய்யணும்? கொடி ஏற்றணும், நல்லா சத்தம் போட்டு கத்தணும், வனத்து சின்னப்பரே வாழ்க வாழ்க எல்லாம் சொன்னோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் வேண்டிக்கிட்டே இருந்தால் போதுமா? நாம் என்ன செய்யணுமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க, செய்யணுமா இல்லையா? நான் திருச்சியில் எடுக்கும்போது ஃபாதர் எனக்கு மேப் அனுப்பியிருந்தாங்க, ரூட்டு மேப்பில் ஒரு பொம்பளை பேசிக்கிட்டே இருக்குது, நேராக வலதுபுறம் செல்லவும், நேராக போய் அந்த குழியிலே விழவும். அது என்ன சொல்லுதோ அதை நம்ம கீழ்படுகிறோம். இங்கிட்டு திரும்பு அங்கிட்டு திரும்புன்னு அப்படியே திரும்பி அந்த அம்மா சொன்னது அப்படியே ஒபே பண்ணுறோம். இங்கே வந்து சேர்ந்துட்டேன். பார்த்தீங்களா? அப்போது இந்த புனிதர்கள் விண்ணகத்தை நோக்கி பயணிக்க நமக்கு வழிகாட்டுகிறவர்கள். அதனால தான் புனிதர்களை நம்ம உற்று பார்க்கிறோம். அப்போ இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன செய்தாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. இப்போ நம்மளாம் வெற்றி அடையணுமா இல்லையா? வெற்றி அடைஞ்சாதான் மோட்சம்.
மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க சொல்லப்படாது. சின்ன பிள்ளைங்க வாய் திறக்கப்படாது. டேய் குட்டி பிள்ளைகளா, டேய் இங்கே பாரு, ஒரு பையில வாய் திறக்கப்படாது. ஆமாம், அவனுக்கு கவலையே இல்லை, நீ ஏதாவது அவன் வேற உலகத்துக்கு போயிட்டான். அதனால பெரியவங்க மட்டும் சொல்லுங்கள், மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். நரகத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். அதுக்கும் 10 பேர் இருக்கிறாங்கப்பா. போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளவு வழிபாடு, இவ்வளவு ஒரு சிரத்தை எடுத்து எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். நரகத்துக்கு யாரையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போக மாட்டார். ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நமக்கு காட்டுறாரு. நீ ஆண்டவரோடு இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? சும்மா கோயிலுக்கு வந்துட்டு ஓரமாக இருந்துட்டு நான் போயிட்டேன் ஆண்டவரோடு இருக்கிறேன் இல்லை. செய்ய வேண்டியது என்ன பாருங்கள், அதுதான் சொல்கிறோம். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் 14-15 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். இந்த முன்மாதிரியை தான் இந்த புனிதர் வாங்கிக்கிட்டார். இயேசு என்ன செய்தாரோ அதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தாருங்க. வேற ஒன்றுமே செய்யலை. அவர் ஒன்றும் போய் புரட்சி செய்யலை, பெரிய பெரிய மந்திர தந்திரம்லாம் செய்யலை. அவர் வனத்து சின்னப்பன்னு சொல்கிறோம், தன்னை கடவுளுக்காக தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாரு. ஏழ்மையில் வாழ்ந்தார். வனத்து சின்னப்பரை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவருக்கு சாப்பாடு எங்கே யார் வந்து கொடுத்தா? ஒரு காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சான். அப்போனா அவர்கிட்ட என்ன இல்லை? மிக்சி குக்கர் எதுவுமே இல்லை. அவர்கிட்ட கேஸ் ஸ்டவ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது ஒரு மாடர்ன் பிரெட்டும் இல்லை. அப்போ அவருக்கு ஒரு காக்கா கொண்டுட்டு வந்து பிரெட்டு கொடுக்குது. காக்கா கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்துருக்கிறார் பாருங்க. அப்போது தரித்திரம்னு சொல்லுவோம், தரித்திரத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துருந்தார் ஆண்டவருக்காக. அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் மூளையை பயன்படுத்தி அவர் பெரிய பணக்காரர், அவர் பணத்தில் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வாழ்ந்திருக்கலாமே. அப்போ அவர் என்ன செய்தார்? நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். அப்போ முன்மாதிரியை, இயேசு காட்டிய முன்மாதிரியை தன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணார். அப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஜெரோம் இந்த புனிதரை பற்றி எழுதும் போது எழுதி வச்சிருக்கிறாரு. புனித வனத்து சின்னப்பர் சாகிற போது அவருக்கு என்ன கிடைச்சிச்சான்? த கிஸ் ஆஃப் பீஸ் ஃப்ரம் கிரைஸ்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவிடமிருந்து அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, அமைதியின் முத்தத்தை இயேசு கொடுத்தாராம் அவருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கடவுள் ஏன் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் இயேசுவினுடைய சீடராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசுவோட கூட இருந்த 12 சீடர்கள் தான் சீடர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு நிறைய பேர் இயேசுவின் சீடர்களாக மாறி வாழ்ந்தாங்க. அதில் இவர் ஒருத்தர். இயேசு இருந்தப்போ 12 தான் தெரிந்தெடுத்தார். அதுக்கப்புறம் பாருங்க 72 பேரை இயேசு 2 பேரை அனுப்புகிறாரு. இப்படியே எண்ணிக்கை கூடியது, பெருகியது. இயேசு போன பிற்பாடு திருத்தூதர்கள் எண்ணிக்கை பெருகியது. அவர்கள் எல்லோருமே இயேசுவின் சீடர்களாகவே செயல்பட்டாங்க. அப்படி லைனில் வந்தவர் தான் நம்முடைய புனிதர். அப்போ அவர் என்ன செய்தார்? கடவுளோட இணைந்து இருந்தார், கடவுளோட இணைந்து செயல்பட்டார். இதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பக்தர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்கள் அப்படிங்கிறவங்க யார்? யார் பக்தர், யார் சீடர்? இயேசு பக்தரை கேட்குறாரா, சீடனை கேட்குறாரா? இயேசுக்கு யார் வேணும்? பக்தர் வேணுமா, சீடர் வேணுமா? வனத்து சின்னப்பருக்கு பக்தர்கள் இருக்கலாம், அன்னை மரியாளுக்கு பக்தர்கள் இருக்கலாம். ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்கள் தான் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சீடர்கள். எங்கே சொல்கிறார் இயேசு எனக்கு சீடர்கள் தான் வேணும்னு? எங்கே சொல்கிறாருன்னா, எங்கேயும் எல்லா இடத்துலையுமே சொல்கிறாருங்க. இன்னைக்கு வாசிச்சோம்ல நற்செய்தி, நற்செய்தி வாசிச்சதுல கடைசி வரி ஃபாதர் என்ன வாசிச்சாங்க? யோவான் நற்செய்தி 15:8 கடைசி இறைவார்த்தை வாசிச்சாங்க. என்ன வாசிச்சாங்கன்னா, நீங்கள் மிகுந்த கனி தந்து, என்னங்க, மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ தந்தை யாருக்கு மாட்சியை கொடுக்க போறார்? இயேசுவை மாட்சி அரியணையில் உட்கார வச்சிருக்கிறார். திருவெளிப்பாடு 3:21 வாசிச்சோம். அதே மாட்சியை உனக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கு? சும்மா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இல்லை, வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு. அப்போ வெற்றி பெறுகிறவர்கள் யாரு? இந்த வசனத்தை கடைபிடிக்கிறவங்க. மிகுந்த கனி தந்து
என் சீடராய் இருப்பவர்கள் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறார்கள். இந்த 2 செயலையும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தந்தை என்ன செய்வார்? பதிலுக்கு இந்த மாட்சியை அவர்கள் கொடுக்க போறாரு. இதுதான் கிடைக்க போகுது நமக்கு. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்கு, புனிதருக்கு. இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு புனிதரை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இந்த வழிபாட்டில் முன்னாடி வச்சு இவர் வழியாக கடவுளை நம்ம மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்போது கடவுள் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த சீடத்துவத்தினுடைய அடையாளம் என்ன? எல்லாருமே சீடர்களாக இருக்கணும். அவங்க இருக்கட்டும்பா, இவங்க இருக்கட்டும்பா. இன்னைக்கு இந்த ஆலயம் இருக்குது, இந்த சீடர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. நீங்கள் சீடராக இருக்கிறீங்களா? அப்போ சீடராக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா நற்செய்தி 14:27 தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். என் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. அப்போ சிலுவைன்னா என்ன? இப்போ கோயிலுக்கு வரும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிலுவை செஞ்சு தூக்கிட்டு வர சொல்கிறாரா? இல்லை. கடவுள் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டளைகளை என்ன செய்யுங்க? கடைபிடித்து வாங்க. 10 கட்டளை கொடுத்திருக்கிறாரா? இந்த 10 கட்டளை எத்தனை கட்டளையில் அடங்கும்? 2 கட்டளையில் அடங்கும். என்னென்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக அடுத்த வீட்டுக்காரரை அன்பு செய்வது, எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த திரைப்படத்தில் இருக்கிற நடிகரை நடிகையை அன்பு செய்வது. அப்படியா? எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. அதான் அதற்கு இணையான இன்னொரு கட்டளை. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் இல்லை. இதுவும் இணையானது. அடுத்த கட்டளை என்ன? உன்னை நீ அன்பு செய்வது போல அயலாரை அன்பு செய்வது. இப்போ முதல் கட்டளைக்கு வருவோம். கடவுளை அன்பு செய்கிறீங்களா? சீடனாக இருக்கிறவன் கடவுளை அன்பு செய்வான். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே சீடராக இருக்கிறவங்க தான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்படி தானே? அதுக்கு தான் கடவுள் நம்மளெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். சும்மா கூட்டத்தில் ஒரு ஆளாக உட்காந்துட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள், திருமுழுக்கு வாங்கிய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? சீடர்களாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. பெயரை சொல்லி கூப்பிட்டாராம். உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். யாரை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு? யாரை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு? கடவுளுக்கு கை கொடுக்காம கொண்டு போய் கையில் கயிறை கட்டிக்கிட்டு கையை கொண்டு போய் பிசாசுக்கிட்ட கொடுக்குறவனுக்கு கடவுள் சொன்னாரா நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு? கடவுளை மறுதளிச்சுட்டு மந்திரம் தந்திரம் நல்ல நேரம் பார்க்குற மனிதர்களுக்கு சொன்னாரா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பெரிய வியாதி இந்த நல்ல நேரம் பார்க்குற. வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் பிள்ளைகளுக்கு நடத்தணும் அப்படின்னா உடனே போய் காலண்டரை திருப்பி பார்க்க. நீ காலண்டரை எப்போ திருப்புறியோ அப்போவே உன் பிள்ளையோட வாழ்க்கை திரும்பிருச்சின்னு அர்த்தம். ஃபாதர் 5லேருந்து 6 வரைக்கும் ராகு, 6லேருந்து 6:30 குளிகை, அப்புறம் 6லேருந்து 7 குப்பை, 7லேருந்து 8 வரைக்கும் நாசம். நீ சொல்கிற நல்ல நேரம் எல்லாம் நாசமாக போகுது. தேவ பிள்ளைகளே, இப்படி தான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறான். எங்கேயாவது சாமியார் சொல்லியிருக்கிறாரா நல்ல நேரம் பாருன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. எங்களுக்கு குரு பட்டம் கொடுக்கும்போது ஆயிரம் இருங்க நல்ல நேரம் பார்த்துக்கிறேன். சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? நல்ல நேரம் பார்த்துட்டு எனக்கு ப்ரொஃபஷனல் எனக்கு வவுஸ் கொடுங்க சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருந்தால் உடனே அன்னைக்கே அனுப்பிடுவாங்க உங்களை வெளியில். பாருங்கள், எந்த சிஸ்டர் சாமியாராவது இழைச்சி போய் கவலையோடு ஏதாவது இருக்கிறோமா? 4 பேர் அடித்து தின்ன மாதிரி நல்லா தானே இருக்கிறோம். நல்ல ராகு காலத்தில் தான் எங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு. நாங்கள் நல்லா இருக்கும்போது நீ நல்லா இருப்பியா இல்லையா? அப்புறம் ஏன் நீ நாசமாக போகிறதுக்கான போய் காலண்டரை தூக்கி நல்ல நேரம் பார்க்குற? யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி செய்கிறவர்கள் அருவருப்பானவர்கள். நிறைய பேர் இப்படி தான் நிற்கிறோம்.
கடவுள் கேட்காததை செய்துட்டு கடவுள் கேட்கறத செய்யறதில்ல. கடவுள் என்ன கேட்குறாரு? நான் செய்கிறபடி நீ நான் முன்மாதிரி காட்டிட்டேன், நீ செய்யின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ சிலுவையை தூக்கிக்கிட்டு வரணும். சிலுவையினுடைய அடையாளம் என்ன? இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் கோயிலுக்கு வரணுமா இல்லையா? ஏன் வரணும்? நீங்கள் நிறைய ஆன்சர் கொடுப்பீங்க. நீங்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, அரச குருக்களின் கூட்டம். இங்கே எத்தனை பேர் குருவாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நானும் குரு, சாமியார் மாதிரி நானும் குரு அப்படின்னு சொல்லுவீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு அம்மா தூக்கிட்டாங்க, பட் யாரும் தூக்கலை. வெரி குட். சரி, பூசை உடுப்பு எங்கே போட்டுக்கிட்டு வந்தோம்? சாமியார் வந்தார், பின்னாடி போட்டுக்கிட்டு வந்தாரா? ஏன் பின்னாடி போட்டுக்கிட்டு வராரு? பாருங்க, திருமுழுக்கு கொடுக்குற போது, இப்போ திருமுழுக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் திருமுழுக்கு வாங்கியிருக்கீங்க? கை ஊற்றி காட்டுங்க. ஞானஸ்தானம் வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. அப்பாடா, ரைட்டு, வெரி குட். இப்போது நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா, இந்த ஞானஸ்தானத்தில் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? என்ன கன்றாவி கிடைச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல. சாமியார் ஞானஸ்தானம் கொடுத்ததோட அப்படியே கொண்டு விட்டார். அப்புறம் நாங்களாம் கஷ்டப்பட்டு கையை ஊனி கரணம் பாஞ்சி தான் இந்த மாதிரி கூட கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது சாமியாருங்களாம் என்ன பண்ணாங்க? காசு பணத்திலேயே கணக்காக இருக்கக்கூடாது. திருமுழுக்கில் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சின்னா, இயேசுவிடமிருந்து வந்த குருத்துவ அபிஷேகம் கிடைச்சிச்சு. எங்களுக்கு எந்த குருவா, இந்த ஒவ்வொரு குருவானவருக்கும் ஆயிரவர்கள் கையில் என்ன தடவி எங்களை குருவா அபிஷேகம் செய்கிறாங்க? என்ன தடவுறாங்க? எண்ணெயை தான் தடவுறாங்க. எந்த எண்ணெயை தடவுறாங்க? என்னது? ஒருத்தர் சொன்னா கரிஸ்மா ஆயிலாம். இந்த அம்மா ஆயில நான் ஏன் தடவணும்? கரிஸ்மானா ஒரு நடிகை, அந்த அம்மா தடவுற எண்ணெயை நம்ம தடவி நிற்கிறோம். கிறிஸ்மா ஆயில் பாருங்க, எந்த எண்ணெய், கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எந்த எண்ணெயை எங்கள் கரங்களில் தடவி எங்களை குருவாக ஆயர் திருநிலைப்படுத்தினாரோ, நல்லா கவனிங்க. அதே எண்ணெயை தான் ஆயர் திருநிலைப்பாட்டின் போது அவருடைய தலையில் ஊற்றி அவரை அபிஷேகம் செய்து ஆயராக திருநிலைப்படுத்தினாங்க. ஆயருக்கு மட்டும் வேற என்ன, சாமியாருக்கு வேற என்ன எல்லாம் கிடையாது. அதே எண்ணெயை தான் ஒருவரை குருவாக உயர்த்திய அதே பரிசுத்த எண்ணெய், ஒருவரை ஆயராக பயன்படுத்தப்பட்ட பரிசுத்த எண்ணெய், அதே எண்ணெய் தான் நீ திருமுழுக்கு பெற்ற பொழுது உன் தலையிலும் பூசப்பட்டு ஆண்டவர் உன்னை அபிஷேகம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? குருத்துவ அபிஷேகம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதைத்தான் நிறைய பேர் சபைகள்லேருந்து வந்து வீடுகளில் கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்குறான். நம்மளுக்கு ஒரு இளவும் புரியாது. ரட்சிப்பா என்னன்னு தெரியலையே, அது இந்த ஆரோக்கியமாரி பொண்டாட்டியை கூட்டு விட்ருவார். ஆரோக்கியமாரி இது பிரதர் ஏதோ ரட்சிப்பா இப்போ கேட்குறாரு, வச்சிருக்கியாப்பா? இல்லை ரட்சிப்பா அது என்னன்னு தெரியலையே. ஐயோ, அம்மா நல்லா சமாளித்து விட்ருவாங்க. அது வந்து இப்போ எங்கே ஃபாதர் வந்து நன்மை தான் கொடுக்குறாரு, ரசத்தை அவரே குடிச்சிக்கிறாரு. ரட்சிப்பு ஒன்றும் பெருசாக வந்து மற்ற வீட்டில் ஒரே கஷ்டமாக தான் சாமி இருக்கு. தேவ பிள்ளையே, நீ திருமுழுக்கு பெற்ற பொழுது உன் தலையில் வைக்கப்பட்ட அபிஷேக வல்லமையத்தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. ரட்சிக்கப்பட்டாயா என்று. இப்ப சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கையை தூக்கி தான் சொல்லுங்களேன். கடவுள் கையை இறக்கி தானே நம்மளை ஆசீர்வதிச்சார். நம்ம கையை தூக்கி சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, நானும் இயேசு கொடுத்த கொடையினாலே குருவாக உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இயேசு கொடுத்த கொடையால குருவாக உயர்த்தப்பட்டவங்க சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, அதனால தான் பொது குருத்துவம். நானும் அங்கே தான் உட்கார்ந்துருந்தோம், மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இந்த விளையாண்டுக்கிட்டு மண்ணில் வீடு கட்டிக்கிட்டு நான்லாம் செஞ்சுருக்கிறேன். சாமி செஞ்சிருப்பாரா தெரியல, ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. நம்மளோட சேட்டை பண்ணியிருப்பார். குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எல்லாருமே சேட்டை பண்ணியிருப்போம். அப்போ பாருங்க, நம்ம பார்த்து சொந்த ஊருக்கார் இருக்கார், அவரை பற்றி கிட்ட கதையாக சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளூருக்கார் இல்லையா? பாருங்க, அங்கே உட்கார்ந்துருந்த எங்களை தான் கடவுள் இந்த வேலை செய்கிறதுக்கு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தார். வேலை செய்கிறோம், இறை வார்த்தை அறிவிக்கணும், இந்த பூசை வைக்கணும், இதெல்லாம் பணி குருத்துவம். அப்போ பார்த்தீங்களா, நம்ம எல்லாருமே
இயேசுவின் குருத்துவத்தில் இணைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் இங்கே குருவாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாருமே கை தூக்கணும். நீ குருவாக இருக்கிற ஒரு 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 கிறிஸ்தவர் அல்லாதவர் உள்ள வராங்க, அவங்க நன்மை வாங்கலாமா? வாங்கலாமா? ஏன் வாங்கக்கூடாது? பெரிய பாவியா அவங்க? இல்லை, அவங்க இயேசுவின் குருத்துவத்தை பெறலை. குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பம் இந்த நற்கருணை. அதனால தான் திருமுழுக்கு பெற்ற இந்த குருத்துவ அபிஷேகத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த நற்கருணை வழங்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இந்த நற்கருணையை கடவுள் நமக்கு கொடுத்துட்டு இந்த நற்கருணையினுடைய அடையாளத்திற்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த குருத்துவத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கலாமா? உங்கள் கணவர் வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு, நான் வரல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கேன், நீ போயிட்டு வா. இதோ வீட்டுக்காரர் லேடிஸே சொல்லிடுறாங்க. ஒரு வீட்டுக்கு போய் ஃபாதர் வந்திருக்கிறாரு, வீட்டுக்கு வாங்க, பூசிக்கு வாங்கம்மான்னு கூப்பிட்டுட்டு வரோம். நான் இப்போ பிரதர் போகிற, அந்த அம்மா பிரதர் சாமியார் வந்துட்டாரேன், நீ தூங்கு, நீ டயர்டாக இருக்க, நான் போயிட்டு வரேன். பாருங்க, ஆம்பளைங்களாம் நல்லா கவனிச்சிக்கங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா உங்களை தூங்க வச்சாங்கன்னா நரகத்துக்கு தள்ளுறாங்கன்னு அர்த்தம். இவன் தப்பி கூட மோட்சத்துக்கு போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்கள் தப்பிச்சு கொள்ளணும், பெண்களும் உங்களை காப்பாற்றி கொள்ளணும். பிள்ளைகளை படிக்க சொல்லிட்டு நீ கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராம நீ இருந்தினா அது பெற்றோர்களுக்கு சாபம். கட்டளைகளை நீ கற்றுக் கொடுக்கல, சரியானதை நீங்க கற்றுக் கொடுக்காம உங்களுக்கு சீடத்துவமே இல்லை. சீடன் என்பவன் யாரு? குருவை பின்பற்றுகிறவன். குரு சொன்னதை செய்றான், அவன் தான் சீடன். பக்தன் யாரு? தான் விரும்புறத கொடுப்பான். கோயிலுக்கு வந்து மெழுகுதிரி கொளுத்தணும், எங்கேயாவது ஃபாதர் சொல்றாரா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனைவரும் 5 மெழுகுதிரி வீதமாக அள்ளி கொண்டு வந்து கொடுங்க சொல்கிறாங்களா? இல்லை. எது கட்டளையோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம். நீ கட்டளையை தூக்கி ஓரமாக விட்டுட்டு 2 மெழுகுதிரி கொடுத்துட்டு போயிடலான்னு நினச்சிங்கன்னா அது சத்தம். கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, செய்ய வேண்டியதை செய்யாமல் நீங்கள் ஒன்று செய்கிறோமே. ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். அந்த அம்மா நான் சொன்னேன், மருந்து சாப்பிட்றோம்மா, நாட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், காய்கறி வைங்க, கறி மீன்லாம் சாப்பிடப்படாது அப்படி சொன்னேன். அந்த அம்மா ரொம்ப பாசக்கார அம்மா, எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. சாப்பாடு இலையில் உட்கார வைக்கும் போது எல்லாம் வச்சாச்சு, காய்கறி எல்லாம். ஆனால் மனசு கேட்கல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா என்ன பாதர், ஒரு இலையே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது பாதர், மனசே கஷ்டமாக இருக்குது பாதர். நான் சொன்னேன், எல்லாம் எல்லாம் வச்சுருக்கிறீங்களேம்மா. இல்லை பாதர், கொண்டாடி. அப்புறம் புள்ள தூக்கிட்டு ஓடியாரு ஒரு சட்டியை, 2 துண்டு வச்சுக்கோங்க பாதர். என்னம்மா அதுன்னு? சிக்கன் 65 பாதர், வறுத்திருக்கிறேன் பாதர், உங்களை விட்டுட்டு எப்படி பாதர் நாங்கள் திங்கிறது, மனசே கேட்கலங்க பாதர். இல்லைம்மா, நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, மருந்து சாப்பிட்றேம்மா, இந்த கறிமீன்லாம் தின்னா பாய்சன் ஆகிடும், செத்து போயிடுவேன். பரவாயில்ல பாதர், 2 துண்டு பாதர். பார்த்தீங்களா? இந்த அம்மா இப்போ உணர்ந்து சொன்னாங்களா? உணர்ந்து செத்து போன்னு சொல்லுவாங்களா? உணரல. இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த நிலையில தான் இருக்கிறோம். பக்த கோடிகள் உணர்வே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். கோயிலுக்கு போகிறோம், ஏதோ போகிறோம், என்னமோ போவோம்ப்பா வருவோம்ப்பா. அறிவு தெளிவுடையோரா இருங்கள். பேதுரு அடிகளார் சொல்றாரு, பிசாசு யாரை விழுங்கலான்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரியிறான். அறிவு தெளிவுடையவராய் இருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு படித்து தெரிய முடியலன்னா நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஃபாதரை சொல்கிறத கேளுங்க. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, குருவானவர் ஏதாவது நமக்கு பிடிக்காது சொல்லிட்டா உடனே ஓரமாக வந்து 2 குத்து குத்திட்டு போயிடுறாங்க. எப்படி சொல்லலாம் நீனு எங்கள் ஊரை பற்றி, எப்படி சொல்லலாம் என்னைய பற்றி? தேவ பிள்ளைகளே, கடவுளுக்கு எது உரியதோ உகந்ததோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு உங்கள் வீடு பிள்ளைகள் வரல, பக்கத்து வீட்டுக்காரர் வரலன்னா உன் தலையில் நெருப்பு. நீங்கள் சொல்லணும், ஏம்மா இப்படி கோயிலுக்கு வராமையே இருக்கிறியம்மா, என்னால் நடக்க முடியல, ஒரு ஆட்டோ வச்சாவது நீ கூட்டிகிட்டு வரணும். ஆமாம், உங்கள் அன்பியத்தில் ஒரு 2 குடும்பம் கோயில் பக்கம் வரல, நீங்கள் அதுங்கள்ட்டெல்லாம் சொல்ல முடியுமா ஃபாதர்? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கேட்குறாங்க, கேட்கல, நீ போராடணும். அதுக்கு தான் ஆண்டவர் உன்னையை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாய் கொடுக்காம ஒரு பங்குக்கு போயிருக்கிறேன். அந்த பங்கில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் கையில் ஒரு மெழுகுதிரி கொண்டு வருவாங்களாம். ஃபாதர் வந்து அந்த ஒரு மெழுகுதிரியை வாங்கி வச்சுக்கணும், அவ்வளோதான். உண்டியல் ஒன்றுமே காணோம், உண்டியல் காசே கிடையாதாங்க. பாருங்கள், ஒரு பங்கை நிர்வகிக்கிறதுக்கு உங்களுடைய காணிக்கை ஒன்று. ஃபாதர்கிட்ட கேட்குறேன்,
சந்தாவெல்லாம் கொடுத்துருவாங்களா ஃபாதர் உங்களுக்கு? எங்கள் ஃபாதர் கொடுக்குறாங்க. சந்தாவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபாதர். திருவிழா நேரத்தில் வருவாங்க, வந்தால் நம்ம கேட்டோம்னா சண்டை போடுவாங்க. அப்புறம் நம்ம கொடுக்குறத கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதி கொடுத்துருவோம், 50 100. இப்போ நாங்கள் எங்கள் பங்குலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 30 ரூபா போட்டிருந்தாங்க எங்கள் பங்கில் சந்தா. அது எதுக்கு? இந்த பங்கை நிர்வகிப்பதற்கு. இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் சும்மாவே எரியாது, அதுக்கெல்லாம் காசு கட்டணும் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் சர்ச்சில். அப்போ நான் ஒரு அம்மா வந்தாங்க, 30 ரூபா போட்டிருந்தது 50 ரூபாய் ஆகுறாங்க. அது முடியவே முடியாது, என்னால் முடியாது. நான் பேசினேன், அவங்கக்கிட்ட பேசினேன், உட்காருங்க. ஒருத்தர் இல்லை, இதே மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட நான் பேசிட்டேன். 10 பேரும் யாருமே இணங்கலை. அதுதான் ரொம்ப வேதனை. 30 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா ஏற்றுறதுக்கு அவங்க இணங்கலை. மலாக்கி 3:8 சொல்லுது, 10ல் ஒரு பகுதி எனக்கு கொடு. 10 ரூபா சம்பாரிச்சின்னா கடவுளுக்கு எவ்வளோ? 1 ரூபா கொடுக்கணும். கொடுக்கலாமா? 1 ரூபா தானே, கொடுத்துடலாம். எப்போதும் 1 ரூபா தான் கொடுக்கறது. 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபான்னா என்ன? பிள்ளைங்களுக்கு கணக்கு தெரியலையா? 100 ரூபான்னா 10 ரூபா, 1000 ரூபான்னா உங்கள் வீட்டில் எத்தனை 1000 வருதோ அத்தனை 100 ஒதுக்கணும், எடுத்து வைக்கணும். 10 1000 வந்துச்சுன்னா 10 100 ஒதுக்கணும். எவ்வளவு? 10 100 10,000 ரூபாயா? 1000 ரூபா. வெரி குட். அப்போ பாருங்கள், அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அவங்க கேட்கவே இல்லை. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். பாருங்கள், வீட்டில் டிவி இருக்குதாம்மா? இருக்குது. ரீசார்ஜ் பண்ணுறீங்களா? பண்ணுறோம். காப்பி குடிக்கிறீங்களா? குடிக்கிறோம். நான் ஒரே ஒரு கணக்கு அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் 30 ரூபா கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு? 3 பேர். காப்பி எல்லாம் குடிப்பீங்களா? காலையில் குடிப்போம், சாயந்தரம் குடிப்போம். சரி, ஒரு டீயோ காப்பியோ 10 ரூபா குறைஞ்ச மதிப்பு வச்சுப்போமே. 3 பேர் 30 ரூபா, சாயந்தரம் 30. ஒரு நாளைக்கு காப்பிக்கு மட்டுமே எவ்வளவு? 60 ரூபா. இன்ட்டு 30 நாளைக்கு டெய்லி காப்பி காலையிலையும் சாயந்தரம் இன்ட்டு 30, 60 இன்ட்டு 30 எவ்வளவு? என்ன பெருக்கல் கணக்கு தெரியலையா? 6 3 18, 1800 ரூபா. பாருங்கள், ஒரு காப்பிக்கு மட்டுமே நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம். சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, சாப்பாடெல்லாம் அதுக்கப்புறம் இருக்குது, அதனுடைய மதிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் வெறும் காப்பியை மட்டும் வச்சு கணக்கு பண்ணுறோம். பாருங்கள், கடவுளுக்கு 30 ரூபா கொடுக்குறீங்கம்மா, 3 டீ வாங்கினா 1ஆம் தேதி, மாதத்தில் 1ஆம் தேதி காலையில் 3 டீ வாங்கினா, சூசைப்பருக்கு ஒரு டீ, மாதாமாவுக்கு ஒரு டீ, ஏசுக்கு ஒரு டீ. அடுத்த நேரம் உங்கள் காசு இருக்குதா? இதை மக்களை நம்ம குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. மலாக்கி 3:8 சொல்லுது, நீ 10ல் ஒரு பகுதி எனக்கு கொடுக்காத போது நீ சாபத்தை வருவித்துக் கொள்கிற. எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நீ கொடுத்து பாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையாப்பா. அப்போ கடவுளுக்கு நீ கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே தப்பிக்கிட்டு போகுது. நோயில் போகுது, எல்லாத்துலேயும் போய்கிட்டு இருக்குது, வேதனையில் போகுது, எல்லாத்துலேயும் போகுது, நஷ்டத்தில் போகுது. தேவ பிள்ளைகளை, இது கோயில் ஆண்டவருடைய இல்லம். அப்போ ஆண்டவருக்கு மனசுல கொடுக்கறதும் சரி, பணத்துல கொடுக்கறதும் சரி, நம்ம கடவுளுக்கு நிறைவாய் செய்யும் பொழுது, ஆலயத்திற்கு வருவது, அன்பை கொடுப்பது, இரக்கத்தை கொடுப்பது, கடவுள் பெயரால் அடுத்தவங்களுக்கு நம் நேரத்தை கொடுப்பது. கொஞ்ச நேரம் மனக்கவலையோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா போய் உட்கார்ந்து பார்க்கணும். முன்னாடியெல்லாம் அப்படிதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு நாள் நான் முடியாம படுத்திருந்தேன், மாதா சபையிலேருந்து, அந்த மாதா சேனையிலேருந்து வந்தாங்க. வந்துட்டு, ஃபாதர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நான் ஒன்று நல்லா தானே இருக்கிறேன், கொஞ்சம் இருமல் அவ்வளோதான். இல்லை இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே? சரி சரி வந்துட்டீங்க, வாங்க உட்காருங்க. பெண்ணு, இல்லை ஃபாதர் இந்த வாரம் 3 பேரை பார்க்கணும் ஃபாதர். நாங்கள் 2 பேர் தான் கிடைச்சாங்க, ஒரு ஆள் கிடைக்கல, அதான் உங்கள்கிட்ட ஒன்னே பிடிச்சிட்டோம். பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்டாயத்துக்காகவாது வராங்க. பாருங்க, அன்பு உறவு அற்றுப்போன ஒரு சூழலை பார்க்குறோம். அதனால வெறும் பணத்தை போட்டுட்டு நீ கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. கடவுளுடைய அன்புக்கு 2யுமே நம்ம செய்வது. அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா நற்செய்தி 14:33, உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடரா இருக்க முடியாது. நம்மளால இந்த கொஞ்சம் கூட ஷேர் பண்றதுக்கு நமக்கு முடியல, எல்லாம் வருஷ கடைசியில கொடுப்போம். மாசம் மாசம் இங்க வண்டி ஓடணுமே, மீட்டருக்கு எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு சார்ஜ் எடுக்க வரும்போது 2 மாசத்துக்கு ஒருக்க கட்டணும் சாமியார். அதெல்லாம் இப்போ கட்ட முடியாது, எல்லாம் வருஷ கடைசியில் அப்படின்னு சொன்னாங்க. லைட் எரியுமா? கவர்மெண்ட்ல பிடிங்கி விட்டு போயிடுவாங்க. அவர் வருஷ கடைசியில் கட்டுறாராமா அப்படின்ட்டு.
தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது பாருங்க, உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடரா இருக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய சீடத்துவத்தில் இருக்கிற பிள்ளைகள் செய்ய வேண்டியதை பொறுப்புடன் செய்வது, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுப்பது, அயலாருக்கு செய்ய வேண்டியதை அயலாருக்கு செய்வது, இரண்டையும் இணைத்து செயல்படுவாங்க. இவங்க தான் கடவுளுடைய மாட்சிக்கு உரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இதைத்தான் கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அப்ப கடவுளோட நம்ம இணைஞ்சு இருக்கிறோங்கிறதுக்கு எது அடையாளம்? உங்கள் செயல்கள் அடையாளம், உங்கள் பேச்சு அடையாளம், உங்களுடைய ஜெப முறைகள் அடையாளம். அதனால இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, இந்த புனிதர் கடவுளோட இணைந்திருந்தார். எப்படி? அவருடைய செயல்களால, அவருடைய நற்கிரியைகளால. நீங்களும் உங்களை கடவுளோட இணைத்து கொள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதத்தை காணாமல் போக மாட்டீர்கள். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் எங்களுக்கு போன வாரம் ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தவங்க உங்களை கண்டிப்பாக பார்க்கணுமா. ஏன் கண்டிப்பாக பார்க்கணும்? என்ன விஷயம்? ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தாங்களாம், அவங்களுக்கு ஒரு நோய், ஒரு பிரச்சனை, நீங்கள் ஏதோ ஜெபிச்சிருக்கிறீங்க, அவங்களுக்கு சுகம் அடைஞ்சிருச்சு. அவங்க உடனே ஆல்பர்ட் ஃபாதரை போய் நேராக பார்த்து ஜெபம் பண்ணிக்க, நீ சரியாயிடுவேன்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால இவங்க என்னை பார்க்கணும்னு சொல்றதா அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. இப்போ குணமளிக்கிற வல்லமை யாரிடமிருந்து வருகிறது? கடவுளிடமிருந்து வருகிறது, ஆல்பர்ட்டிருந்து வரல. அப்ப நம்ம ஜெபிக்கிறோம் அவங்களுக்காக, அது நடக்குது. அப்ப எப்படி நடக்குது? நாம கடவுளுடைய காரியத்தை சரியாய் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் அக்கறையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் வீட்டில் பல காரியத்தை குறித்து கவலையோடு இருப்பீங்க, பிள்ளைகளை குறித்து அச்ச உணர்வோடு இருப்பீங்க. ஐயோ பிள்ளைகள் எப்படி இருக்க போதோ அப்படின்னு. நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் கடவுளுடைய காரியத்தில் அக்கறையாயிருங்க. கடவுளுடைய காரியத்தில் எது சரியானதோ, எது நீதியானதோ அதை நீங்கள் செய்யுங்க. இதைத்தான் இந்த புனிதர்கள் செய்து இன்றைக்கு அந்த வெற்றிக்கு அரியணையில அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, நீயும் வெற்றி பெறுவதற்கு இதுதான் வழி. நான் வெற்றி பெற்று, இயேசு எப்படி வெற்றி பெற்றாரு? தந்தை ஒரு திட்டத்தோடு அனுப்புனாரு, நீ எனக்காக, என் பிள்ளைகளுக்காக நீ மரிக்கணும், போய் சிலுவையில சாகணும். ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொண்டாரு. தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றி அவர் வெற்றி பெற்றாரு. இங்க இருக்கிற நீங்களும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. இந்த உலகத்திலே சேர்த்து வைக்கிற சொத்தை பற்றியோ பெருமையை பற்றியோ நீங்கள் கணக்கீடு செய்யாதீர்கள். அது உங்களுக்கு அழிவைத்தான் தர முடியும். ஆகவே ஆண்டவருக்குள் ஞானத்தோடு பயணிக்க புனித வனத்து சின்னப்பர் வழியாக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்திரிச்சு நிற்போம். ஆண்டவரிடத்துல ஒரு விசை கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்துல பக்கத்தில் கை கொடுங்க. பக்கத்தில் யாராவது எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க, திரும்பி கூட பார்க்காம இருக்கக்கூடாது, பக்கத்தில் பார்க்கணும். வயதானவர்கள் இருப்பாங்க. எல்லாரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? எல்லாம் மூடி, ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னப்பா, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதோ ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற எல்லாவற்றையும் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தால் தாங்கி எம்மை வழிநடத்தும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா தனிப்பட்ட கவலைகள், கண்ணீர்கள் இந்த திருவிழாவில் ஆசீர்வாதமாய் மாறட்டும் தகப்பனே. பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் செல்லாதபடிக்கு அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் சொல்லுவோம். குயவன் கையில் களிமண் நான் அனுதினமும் வணைந்திடுமே. அனுதினமும் வணைந்திடுமே. சேர்ந்து எல்லோரும்
திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. கண்களை மூடி எல்லாரும் கரங்களை விரித்து படிப்போமா? எல்லாரும் கையை விரித்து பிடிங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடி கரங்களை விரித்து பிடிச்சி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோட சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இதோ எங்கள் மீது வாசம் செய்கிற, எங்கள் மீது என்னாலும் தங்கி ஆற்றலோடு எங்களை செயல்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இதோ இந்த திருவிழாவிலே பிள்ளைகளை நீர் தேடி வந்திருக்கிறீர் அப்பா. இதோ இந்த பிள்ளைகளை நிறைவாக்கி கொண்டிருக்கிறீர். உடைய இரக்கத்தில் இந்த பிள்ளைகள் நிறைவடைய செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, தூபம் போல எங்கள் ஜெபங்கள் உமது திருமுன் எழும்படியாய் மன்றாடுகிறோம். பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், இந்த உலகத்திலே போராடுகிற போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், குடும்பத்திலே அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற சில குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலையோடு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். படிக்க வேண்டும் என்று ஆவலோடு நிற்கிற பிள்ளைகள், ஞானத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இதோ இத்தனை வருடங்கள் நான் காத்திருக்கிறேனே என்று மனவேதனையோடு நிற்கிற பிள்ளைகள், திருமண தடையினாலே தவித்து நிற்கிற பிள்ளைகள், தொழில் முன்னேற்றம் அடையாதபடி நிற்கிற பிள்ளைகள், பொருளாதார தடை, கடன் பிரச்சனை என்று நிற்கிற பிள்ளைகள், மனதிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை என்று நிற்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே கணவன் மனைவி உறவுக்குள்ளே சிக்கல்கள், பிரச்சனைகள், பிரிந்து கிடக்கிற வேதனைகள், இப்படி எல்லா விதமான ஆசீர்வாதம் இல்லாத காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இப்பொழுது பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, பரிசுத்த வல்லமையிலே இதோ எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் இந்த இடத்திலே நிறைவை காண்டு அவர்கள் உமக்கு சான்று பகருகிற சாட்சிகளாக எழுப்புவீராக. பரிசுத்த இரக்கத்திலே எங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த மன்றாட்டுகளோடு நம்மளுடைய பொது தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது மன்றாட்டுக்களை ஆண்டவர் முன் நாம் எடுத்து வைப்போம்.